ஹாய் காய்ஸ், இது போகிற ஃபிக்ஸ். நம்ம இன்றைக்கி சுகாக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பர்த்டே ஒன் ஷாட் தான். இன்றைக்கி யாருக்கு நான் பர்த்டேனா நம்ம ஷைன் ஃபிக்ஸ் என்னோடய மச்சான். என் மச்சானுக்கு ஒரு விஷ் பண்ணிடுங்க, நானும் விஷ் பண்ணிடுறேன். மச்சான், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்றைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது, நான் எப்போவுமே இருப்பேன். அண்டு பி ஹாப்பி. அப்புறம் அவ்வளோதான். ஓகேடா, நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இது நல்லா படம் தூங்கிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் ஒரு பர்சன் வயன்ட்டு அவர் கால் வச்சு உங்களை இடிச்சிட்டு இருக்காரு. உங்களை சுகா கம்முன்னு படு சுகா அப்படின்றீங்க. சுகா இல்லை, அது நம்ம யோகி தான். சுகா இல்லை, காஃபி ப்ளீஸ் அப்படின்றாரு. வந்து சுகா நம்ம உதச்சிருவோம் சுகா, மதியத்து ஏன் போடா அப்படின்ற மாதிரி நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. சுகா என்ன பண்ணுற, உங்கள் பொத்துன்னு உங்கள் மேலே படுத்துட்டு வயன் ப்ளீஸ் வயன் காஃபின்றாரு. நீங்கள் வந்து யோங்கி நான் அடிச்சிருவோம் யோங்கி, இதுக்கு மேலே போடா, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, இது ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்ததுன்னா முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுத்துக்கிறீங்க. மறுபடியும் யோங்கி வந்து உங்கள் மேலே வந்து பார்த்துக்கிட்டு ஒரு காஃபி குறைன்னு உங்கள் மேலே உருண்டுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து யோங்கி ப்ளீஸ் அதை விட்டுரு அப்படின்னோடனே யோங்கி வந்து உங்கள் மேலே பார்த்துக்கிட்டு இப்போ நீ ஏந்துக்கிறியா இல்லை பாரு ஒன்றுன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து முடிஞ்சதை பார்த்துக்கூடான்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பில்லோ எடுத்து உங்கள் காதை மட்டும் படுத்துக்கிறீங்க. காலையில் இருந்துக்க மாட்டேன் லேடி அப்படின்ற மாதிரி. இப்படின்ற பேர் உங்கள் ஷர்ட்டை தூக்கிட்டு அவர் கையை வச்சு உங்களுக்கு வந்து கிச்சி முட்டுறாரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுற இங்கே கூதுறோம் அப்படின்னு எந்திரி மணிப்பூரி பணம் நான் வந்து எந்திரி, எனக்கு காஃபி போட்டு ஊறி நான் லஞ்சு கூட கேட்கல, இந்த பூனைக்குட்டி இப்போ தானே பாமா இல்லையா அப்படின்ற மாதிரி சுக்கா சொல்ல. நீங்கள் வந்து இங்கே சொல்லும் இல்லை, என் பட்டும் இல்லை, நீ ஏன் போய் காஃபி போட்டு குடிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. யோங்கி வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிள்றாரு. உங்களை வலிக்குது, போடி காஃபி தானே கேட்குறேன் போவேன் அப்படின்னே. நீங்களும் போகிறேன் ஏந்துரு அப்படின்னோடனே சுகா வந்து அப்படி உருண்டு வந்து பார்த்துட்டு பெட்டில் பார்த்துக்கிறாரு. நீங்கள் வந்து ஏந்து உட்காருங்க. சுக்கா உங்களுக்கு பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள என்ன எதுக்கு சிரிக்கிறேன் அப்படின்னே. சுகா இல்லை மிரர் கொஞ்சம் பாருடி அப்படின்னா என்னாச்சுன்னா நீங்கள் பார்க்குறீங்க. சரி என்னடா இருக்கு நம்ம ஃபேஸில் அப்படின்னு பார்த்தா உங்கள் தலையெல்லாம் கலைஞ்சி உங்கள் லிப்ஸ்டிக்லாம் வந்து லைட்டாக வந்துது, உங்கள் சீக்ஸ் கிட்டலாம் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு இன்னும் கோணத்தில் இருக்க நானுன்ற மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் சரி பண்ணுறீங்க. காலை அச்சல் பைத்தியக்காரனே அப்படின்னு நீங்கள் வந்து திரும்பிட்டு மாமா நீ உங்களுக்கு அவ்வளோதான்ற மாதிரி போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க, போயிட்டு சுகா காஃபி கேட்டார். சோம்பேறித்தனமாக காஃபியை போட்டுருக்கீங்க. சுகா சரி காஃபி போட்டாலும் வந்தா நீங்கள் நின்று அடுப்பில் பால் பொங்குது கரெக்டாக அப்போ தான் நீங்கள் சச்சினை தாக்கிட்டு கொஞ்சம் நின்று தூங்கிட்டு இருக்கீங்க. சுகாவில் இவன் தூங்கிட்டே இருக்கான், நான் கூட தூங்க மாட்டேன் போலன்ற மாதிரி சுகா நம்ம பொறுமையாக பூனைக்குட்டி மாதிரி வந்து பேக்கப் பண்ணுறாரு. அதில் என்னடா உங்களால் தூக்க வைக்கிறீங்க. சுகா வந்து உங்களோட நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறாரு. என்னென்ன நீங்கள் வந்து யோங்கி நீங்கள் வந்து சொல்கிறீங்க யோங்கி சும்மா இருங்க. யோங்கி வந்து உங்களை டைட்டாக பண்ணிக்கிறார் பேக்லேருந்து. நீங்கள என்ன வேணும் அப்படின்னோடனே காஃபி அப்படின்றாரு. நீங்கள் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சுகா சொல்கிறாரு. நீ போடலை, தூங்கிட்டு இருக்கேன், நான் அதை பார்த்தனே அப்படின்னோடனே நீங்கள் சுகா பார்த்துட்டு தள்ளி போயேன் அப்படின்னே. உங்களுக்கு வந்து இன்னும் க்ரிப்பாக அவங்களை பிடிக்காதுங்களா. இவங்க ஏற்கனவே உடம்புனா டயர்டாக இருக்குது. சுகா அவங்கள விட்டுட்டு வந்து சைடில் சாஞ்சு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் காஃபி போட்டு கொடுப்பீங்கன்ட்டு நீங்களும் வந்து அப்படி பொறுமையாக எடுக்கிறீங்க. காஃபி இது கலக்குறீங்க. சுகா வந்து பார்த்தே டயர்டாக ஏட்டான் பையன் சுகா இல்லை ஒரு காஃபி தாண்டி கேட்டேன் விட்டேன்ற மாதிரி சொல்ல. நீங்களே முடிஞ்சிச்சு தரேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க. சுகாவுக்கு சுகர்லாம் போட்டு காஃபி அப்படின்னே சுகா வந்து குட் மார்னிங் அப்படின்றாரு. நீங்கள் குட் ஈவினிங் அப்படின்றீங்க. சுகா வந்து சரிச்சு காஃபி குடிக்கிறேன், நீ குடிக்கலையா அப்படின்னோடனே நீங்கள் சொல்கிறீங்க என்னால் மூலம் நான் தூங்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறீங்க. சுகா வந்து சரி நீ போய் படு அப்படின்ட்டு போய் சொல்கிறாரு. நீங்களும் வந்து போய் படுத்துக்கிறீங்க. சுகா வந்து காஃபி குடிச்சிட்டு ரூமுக்கு வந்தால் நீங்கள் வந்து மறுபடியும் பப்பர் பேடக்கு வந்து படுத்துருக்கீங்க. சுகாவில் ஒழுங்காக படுறி அப்படின்னோடனே வந்து என்னால் ஒழுங்காக பட முடியாது, டயர்டாக இருக்கு அப்படின்றீங்க. சுகாவும் திருத்த முடியாதுன்ற மாதிரி பண்ணாரு. நேற்று நீங்களும் சுகா அவுட்டிங் போயிருப்பீங்க. அந்த பிக்ஸெல்லாம் லேப்டாப்பில் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து திரும்பிட்டு இப்போ நான் என்னடா பார்க்குறேன் அப்படின்னோடனே சுகாவும் நேற்று பிக்ஸல் தொண்டடி அதானே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்து பார்த்துக்கிட்டே வந்து சுகாவோட கைக்குழுப்பு வந்து என்னடா பார்க்குறேன்ற மாதிரி சுகா லேப்பில் வந்து உங்களோட ஹெட்டை வச்சு படுத்து பார்க்குறீங்க. நிறைய செல்ஃபீஸ் தான் இருக்குது சுகாவில். ஒரு செல்ஃபி பைத்தியம் தானடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் சுகா பார்த்துட்டு அப்படியே சுகா டைஸை கடிக்கிறீங்க. வலிக்குது வகையான பண்ணே என்ன வேணா சொல்கிறேன், செல்ஃபி பைத்தியம் மாதிரி சொல்லாதனே. சுகா வந்து சரி சொல்லலை
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, படுத்துட்டு நீங்கள் எடுத்து போய்க்கலாம்னு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, இவங்க என்னடா இவங்க எதுன்னொன்னே கரெக்டாக என்ன பண்ணுவார், நீங்கள் வந்து அந்த பார்க்கில் வந்து என்ன பண்ணிருப்பீங்க, கரெக்டாக ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்ருப்பீங்க. சுகா வந்து ஒரு பைத்தியன்ற மாதிரி என்ன பண்ணிட்டு அங்கே ஒரு பூனை வந்திருக்கும். போய் சுகா வந்து பூனையில் பேசிட்டு வந்து அப்படி விளையாடிட்டு இருப்பார். நீங்கள் வந்து ஒரு பூனை இன்னொரு பூனை கூட விளையாடிட்டு இருக்கணுன்னே சுகா என்ன பண்ணிருப்பாரு, அந்த பூனையை வந்து மூக்கு தொட்டுட்ருப்பாரா, சடனாக என்ன இருக்கும், அந்த பூனை வந்து சுகா கடிக்க வந்தோடனே சுகா வந்து கையெடுத்துக்கு ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கும். நீங்கள் அது ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கீங்க சுகாவில். என்னடி ப்ளீஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்க அப்படின்னு நீங்கள் வந்து சுகாவில் சுகா அப்படின்னோடனே அந்த பூனையும் சுகா போகும்போது சொல்லுவீங்க, இதை நீ கோமான எப்படி இருப்பியோ அது முகர்கட்டு அப்படியே தான் இருக்குன்னொடனே சுக்கா வந்து உங்களோட நெக்கை வந்து கிள்றாரு. என்னடி என்னை பார்த்தா என்னடி பூனை மாதிரி தடி உனக்கு அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஆமாம் பூனை மாதிரி தான் தெரியுது அப்படின்றீங்க. 2 பேர் சிரிச்சிட்டே வந்து அடுத்த பிக்க பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் ஒரு குரங்கு சைடை மரத்தில் தொங்கிட்டு இருக்கீங்க, சுக்கா அதை ஃபோட்டோ தச்சுருக்காரு. நீங்களே இது என்ன எடுத்து அப்படின்னு, நீ மட்டும் என்னை கலாய்க்கிற, நான் உனக்கு கலாய்க்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஏடா கூடமாக தொங்கிட்டு இருப்பீங்க. சுக்கா அது ஃபோட்டோ தச்சுருக்காரு. நீங்களா டெலிட் பண்ணி லேப்டாப் எடுக்க வரீங்க. சுக்கா ஃபோட்டோ மெமரிஸ் டெலிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரின்ற மாதிரியே படுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, சுகாவோட மடியிலே தூங்கிடுறீங்க. சுகா வந்து இல்லை ஃபோட்டோவும் பார்த்துட்டு இது ஃபோட்டோலாம் போட்டு லாக் பண்ணி வைக்கிற சேவாக இருக்குதான்ட்டு பார்த்துட்டு உங்களை பார்த்தா நீங்கள் வந்து அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. சுகா என்ன பண்ணுறாரு, இன்னும் தூங்கிட்டாய் அதுக்குள்ளே என்ற மாதிரி சொல்கிறேன். சுகா அவங்களை தூக்கி படுக்க வச்சுட்டு அவர் ஏந்து போகிறாரு. நீங்கள் வந்து இப்படி டைம் ஸ்கிப் ஆனால் நைட்டு கரண்ட்டு தான் போயிடுச்சு. ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. நீங்கள் வந்து இவங்க ஃபேன் போடு, இவங்க ஃபேன் ஆஃப் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒரு பதிலுமே வரல. நீங்கள் பக்கத்தில் கையை வச்சு தேடுறீங்க, இவங்கே அப்படின்ட்டு. நீங்கள் வந்து அப்புறம் வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ரொம்ப இருட்டாக இருக்குது. உங்களுக்கு இருட்டுனா வேறு பயம். நீங்கள் இது பண்ணிட்டு இன்னும் இருட்டாக இருக்குன்ற மாதிரி சுற்றி பார்க்குறீங்க. சரி ஃபோன் எடுப்போம் பார்த்தா ஃபோனையும் காணும். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் வந்து சுக்கா வேணும் தானே சுக்கா பண்ணுற, வேணு பயமுறுத்து தான் பண்ணுறியா, இங்கே தான் இருக்கேன், பொண்ணுக்குட்டின்னு கத்துறீங்க. ஒரு பதிலுமே இல்லை. வீடே சைலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி பொறுமையாக ஏந்து உட்காருங்க. ஏந்து உட்காந்துட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் எதாவது லைட் லேம்ப் எதாவது கிடையாது, ஒன்றுமே கிடைக்கல. நீங்கள ஒரு லேம்ப் இருக்கும்ல, எங்கே போச்சுன்ற மாதிரி தடவுறீங்க. வேறு ஏதோ ஒரு பொருட்கே தள்ளி விட்டு உடச்சிட்றீங்க. ஐயோ நீங்கள் எனக்கு உடச்சன்னு தெரியலையே, அவன் பொருளாக நான் செத்தேன் இன்றைக்கின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. பொறுமையாக ஏந்துக்கிறீங்க. ஏந்து வந்து கால் வச்சு சுருக்குன்னு ஒன்று குத்தும் காலில். கால் போச்சு அப்படின்னோடனே நீங்கள் வந்து இந்த டீ கப் இங்கே வச்சுட்டு போய்ட்டு நான் இவன் இதுதான் உடச்சிட்டேன் நான்னொடனே நீங்கள் வந்து உங்கள் காலை தொட்டு பார்க்குறீங்க, பிளட்டு வருது. நீங்கள் வந்து வருதுன்ற மாதிரி அழுகுறீங்க. இந்த மாதிரியுமே நீங்கள் தான் அழுகுறீங்க. நீங்கள் அழுகுற சவுண்டே உங்களுக்கு எக்கோ மாதிரி கேட்குது. உங்களுக்கு அது வேறு பயமாக இருக்குது. நீங்கள் கண்ணெலாம் துடைச்சிட்டு காலில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து போட்டு நீங்கள் மறுபடியும் பொறுமையாக இறங்குறீங்க. லைட்டாக மறுபடியும் பீஸ் குத்துது. பரவாயில்லன்னு நீங்கள் ஏந்து போகிறீங்க. ஏந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக ஒன்று டச் பண்ணி பார்த்துட்டு வரீங்க. எதுவுமே வீடே வந்து காலியாக இருக்குது. ஹாலுக்கு வரீங்க. ஹால் லைட்டாக வெளிச்சமாக இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன தெரிச்சு எங்கே போனா என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை தெரியுங்க. ஹாலில் ஃபோனே இல்லை. இப்போ நீங்கள் தேடிட்டு இருக்க திடீர்னு ஒரு பொருள் வந்து டமால்னு உடையுது. நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கேருந்து அதாவது சுகா வந்து பேஸ்கெட் பண்ணனால அந்த பால்லாம் வச்சுருப்பாரு. அந்த பால் வந்து உருண்டு கீழே விழுந்து பக்கத்தில் இன்னொரு பொருளும் போட்டு உடஞ்சிருக்கு. நீங்கள என்னது இது வீட்டில் தானாக உடையுது ஐயோன்ற மாதிரி நீங்கள் வந்து பயப்படுறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கல் இருக்காது, இல்லை இன்னும் வேறு பயப்படுறீங்க. நீங்கள் வந்து வீட்டில் யாராவது இருக்கீங்களா, இப்போ தைரியமாக சொல்கிறீங்க, யாராவது இந்த வெளியே வாங்க, இன்னும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பதிலே இல்லை. வீடு பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு வேலை தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கால் பிளட் வேறு வந்திருக்கும். நீங்கள் அதை வேறு சரி இது கட்டாத போடுவோம் குடிஞ்சு தேடிட்டுருக்கீங்க. இப்போ வந்து சில்னஸாக காற்று வருது அப்பான்ற மாதிரி சொல்கிறீங்க. இவ்வளோ ஸ்வெட்டாக இருக்கும். இந்த மாதிரி சில்னஸாக காற்று வரும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு உங்களுக்கு கிடச்சிச்சு பாக்ஸு. நீங்கள் அது ஒரு பொறுமையாக இது பண்ணால் நீங்கள் அது கண்ணாடிக்கு அது கப்போட இது குத்திருக்குமா, நீங்கள் அதை எடுக்கிறவங்க ரொம்ப ப்ளீட் ஆகுது. நீங்கள் சுகா எங்கே போகணும், சுகா என் காலில் ரத்தம் வருது சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டே வந்து கட்டு நீங்களே உங்களை போட்டுட்ருக்கீங்க. இப்போ என்ன ஆகுது, சடனாக வந்து உங்களோட வீடு மெயின் டோர் ஓப்பன் ஆகுமா. நீங்கள் வந்து அப்படியே வந்து காலில் அந்த பஞ்சஸ் தொடச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படியே பார்க்குறீங்க, உள்ள ஒரு பர்சன் வரான், ரொம்ப ஹைட்டாக பிளாக் கலர் மாஸ்க்லாம் போட்டு. நீங்கள் வந்து யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. மிஸ்ஸஸ் யோங்கி அப்படின்னே நீங்களும் ஆமாம் நான் தான். என்ன
ஆக்சுவலி நான் சுகா கூட வேலை பார்க்குறவர் சுகாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் சடனாக ஏந்து நிற்கிறீங்க, என்னாச்சு இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு நீங்கள் அந்த பர்சன் சொல்கிறாரு. இவங்க வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் நம்பர் வந்து கொடுத்தாங்க. சுகாவோட கூட நானும் பின்னாடி வந்தேன், நான் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னோடனே நீங்கள் வந்து வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறீங்க. நீங்களும் வந்து அந்த பர்சன் கூட வரீங்க. உங்கள் கல்லெல்லாம் டிஎஸாக இருக்குது, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு. அந்த பர்சன் வந்து ஹாஸ்பிட்டல் தாண்டிலாம் வந்து உங்க கூட்டு போயிட்டுருக்கான். உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க, சார் ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது அப்படின்னோடனே அந்த பர்சன் கொண்டாகாமல் வாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து சார் என்ன சார் சொல்கிறீங்க, என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்க, இப்போ எங்கே கூட்டு போயிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் அந்த டிரைவரை போட்டு குளுக்குறீங்க. என் பாரு, இவ்வளோ கம்மனு தானே வந்தேன், இவ்வளோ அழுது தானே இருந்தேன், அந்த வேலையை மட்டும் பாரு, சும்மா வந்து எங்கே கூட்டு போகிற மயிறு கூட்டு போகிறேன்ட்டு மூட்டை உட்காரு அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த கார் டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த பர்சன், ஓ சாவ போறியா, சரி அப்போ உன் புருஷன் சாவது நீ பாதிரி சாவணுன்னே நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவன் வந்து காமிக்கிறான். சுகா வந்து சேரை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து சார் சரி என் ஹஸ்பண்டை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், பாவம் சார், உங்களுக்கு எதாவது மணி வேணுமா, நான் தரேன் சார், ப்ளீஸ் சார். நானே அந்த பர்சன் வந்து நீ கொண்டா கம்மன் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்து சைலண்ட்டாக வரீங்க. நல்ல நைட் டைம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து நான் வர இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே போகிறீங்க. அந்த பர்சனை வந்து கரெக்டாக வந்து ஒரு பெரிய வீடு நிறுத்துறான். நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் வந்து இறங்கவே மாட்டேங்கிறீங்க, பிடிச்சி தரன்னு எழுதிட்டு போகிறான். எழுதிட்டு போய்ட்டு அந்த வீடுக்குள்ள தள்ளுறான். நீங்கள் வந்து சுக்கான்ற மாதிரியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து அந்த ஹாலே வந்து அப்படியே ஃபுல் இருட்டாக இருக்குது. நீங்கள் வந்து அழுகுறீங்க. இவங்க எங்கே இருக்குது, இவங்க என்ன பண்ணாங்க தெரியல, எனக்கு புரியவே இல்லைன்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ சடனாக எல்லா லைட்ஸுமே ஆன் ஆகுது. நீங்கள் வந்து கண்ணு குஸ்தவங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ வந்து உங்கள் எல்லோரும் வந்து அவங்களுக்கு பர்த்டே சாங் போகிறாங்க, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்ட்டு. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சுகா ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் அப்பா அம்மா, சுகாவோட அப்பா அம்மா, அப்புறம் வந்து உங்களோட பெஸ்டீஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே. நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ்லேயே எல்லோரும் வந்து பார்க்குறீங்க, என்னடா அது அப்படின்ட்டு. இப்போ வந்து எல்லோரும் வந்து இப்படி உங்களை விஷ் பண்ணிகிட்ருக்க வந்து நீங்கள் வந்து அம்மா என்னம்மா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ தான் உங்கள் அம்மா இல்லை, ஹாப்பி பர்த்டேடி என்னோடய செல்ல பொண்ணே அப்படின்மா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ வந்து அங்கே அந்த ஜங்குக்கு வைன் ஹாப்பி பர்த்டே வைன் அந்த மாதிரி சொல்கிறான். ஐயோ எல்லாம் புரியல என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி நீங்கள் தள்ள கேஸ்ட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்து கரெக்டாக நம்ம யோங்கி அங்கேருந்து நடந்து வராரு. நீங்கள் இப்போ யோங்கி பார்த்தோன்னே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. சுக்கா உனக்கு ஒன்றும் ஆகல இல்லை, உனக்கு கட்டிலாம் போட்டு வச்சுருந்தாங்க, என்னாச்சு உனக்குன்ற மாதிரி சுகா சீக்ஸ்லாம் தொட்டு பார்க்குறீங்க. சுகா அப்படியே உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறாரு. உடனே நீங்கள் வந்து சுகாவை வாக் பண்ணிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு உடனே சுகாவில் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படி தான் முழிக்கிறீங்க. சுகா பார்த்தோம், பைத்தியம் இன்னைக்கு பர்த்டேடி அப்படிமா சொல்ல. இப்போ என்ன சுகா சொல்கிறீங்க, டேட் 23 ஆகுது அப்படின்னே நீங்கள் வந்து ஆமாம் இல்லை என் பர்த்டே இன்னொன்னே நீங்கள் எல்லோரையும் பார்க்குறீங்க. சுகா வந்து சாரி சும்மா அவனை ப்ராங்க் பண்ணணுன்னே சுகா பலான்னு ஒரு அறை. எல்லாருமே ஷாக்கு, சுகாவே ஷாக்கு. வந்து எதில் வேறு நான் அறிவில் இல்லை சுகா, உனக்கு நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, என்கிட்ட பேசாத மாதிரி போகிறீங்க. சுகா வந்து உங்க ஹேண்ட்ஸ் போகிறீங்க, சுகாவோட கையை உதறி விட்டு போகிறீங்க. எல்லாருமே வந்து என்னாச்சுன்ற மாதிரி உங்கள் அம்மாவில் ஏய் மாப்பிள்ளை எதுக்கு அடிச்சாங்கம்மா, பேசாதம்மா தயவு செஞ்சுட்டு பேசாதம்மான்ற மாதிரி நீங்கள் உங்கள் நொண்டிக்கிட்டே போகிறீங்க. இப்போ என்ன பண்ணுற சுகா வந்து அவன் வந்து பேக்கப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் வந்து விடு என்னை விடு என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சுகா வந்து சாரி ஐம் சாரி அப்படின்னா சொல்ல. நீங்கள் வந்து திரும்பிட்டு எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, நான் என் கால் பிளட்டு வேறு வருது, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, நான் உனக்கு எதோ ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்னை எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு எனக்கு புரியல, நான் எனக்கு என்னால் உனக்கு என்ன ஆகும், நான் எவ்வளோ தூரம் நான் என் மைண்டில் என்னென்ன யோசிச்சுன்னு தெரியுமா, நீ கடைசியில் ப்ராங்க்குன்னு சொல்கிறேன். உடனே சுகா வந்து உங்களை அப்படி லிப்ஸ் வந்து கிஸ் பண்ணுறாரு. சாரி அப்படின்னே அங்கே எல்லாருமே வந்து திரும்பிக்கிறாங்க. சரி சண்டை முடிட்டோன்ற மாதிரி. இப்போ என்ன வந்து நீங்கள் கிஸ் பண்ணுறது அங்கே ஒரு பர்சன் மட்டும் ஆன்னு பார்த்துட்ருக்கா. இப்போ வந்து நம்ம ஆரம் திரும்படான்ற மாதிரி ஜங்கு கண்ணை பிடிச்சி திருப்புறாரு. இப்போ வந்து என்ன ஆகுது, நீங்கள் 2 பேரும் காமிச்சா சொல்கிறீங்க வேணாம் என்கிட்ட நீங்கள் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் எனக்கு தர வேணாம், என்கிட்ட பேசாது சுகான்ற மாதிரி சுகாவை தள்ளி விட்றீங்க. சுகா வந்து உங்களை வந்து பிடிச்சி இழுத்துட்டு சாரி வைஃபி சாரி பர்த்டே ஹாப்பி
சாரி சொல்லிட்டு இருக்கேன் நான் உனக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சுக்கா வந்து உங்களுக்கு பிடிச்சி நச்சுன்னு கிஸ் அடிக்கிறாரு. நீங்கள் வந்து சுக்கா இன்னும் இருக்காங்க சுக்கா அப்படின்னே சுக்கா வந்து எனக்கெல்லாம் கவலை கிடையாது, எங்கள் அப்பா நான் கிஸ் அடிப்பேன்ட்டு கிஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து சுக்கா அதை விட்டு போதும் மன்னிச்சிட்டேன்ற மாதிரி சொல்கிறீங்க. சுகா வந்து என்ன பண்ணுறாரு, ஓவர் இதுதான் என் பொண்டாட்டின்ற மாதிரி சுகா வந்து உங்களை லிஃப்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து என்ன அப்படின்னே பர்த்டே ட்ரெஸ்லாம் போட வேணாமா அப்படின்னே நீங்கள் வந்து பர்த்டே ட்ரெஸ்ஸுன்னொன்னே சுகா வந்து அங்கே வந்து ரூம் இருக்குது அங்கே கூப்பிட்டு போகிறாரு. அவங்கள உட்கார வச்சுட்டு ஒரு சுகா வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துறாரு. அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு டார்க் ரெட் கலர் ட்ரெஸ்ஸு ஃப்ராக்கு. நீங்கள் வந்து சூப்பராக இருக்குது அப்படிமா சொல்கிறீங்க. சுகாவில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போட்டு வந்துடும். கீழே வெயிட் பண்ணுறனோடனே சுகா வந்து உங்கள் கால் பார்க்குறாரு. நீங்கள் வந்து கரெக்டாக அப்போ தான் வந்து உங்கள் வந்து காலை வந்து காமிக்கிறீங்க சுகாயிட்டையும். என்னடி பண்ணி வச்சுருக்க காலை அப்படின்னே காஃபி கப்பு குடிச்சியடா எடுத்து வச்சியடா நீன்னு இருட்டில் தள்ளி விட்டு வந்துட்டு கரண்ட்டு கூட இல்லைன்னு சுகா இல்லை ஐயோ அப்படி சொல்கிறாரு. நீங்கள் வந்து லிக்கிது அந்த மாதிரி சொல்கிறீங்க. சுகா என்ன பண்ணுறாரு, நீ ஃப்ரெஷ்ஷப் மட்டும் ஆகிட்டு வா, நான் இதுக்கு மருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே நீங்கள் வந்து குளிக்கணுமான்ற மாதிரி பார்க்குறீங்க. சுகாவில் பர்த்டே அன்னைக்காவது ஒழுங்காக குளிடி வா போடி வாயின அப்போ மாதிரி சிரிக்கிறாரு. நீங்களும் சரின்ற மாதிரி போகிறீங்க. போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. சுகா அங்கே எதாவது நிற்கிறாரு, மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இப்போ என்னாவது நீங்கள் குளிச்சுட்டு அவளோட வெளியே வருவோம். சுகாவில் பார்த்துட்ருக்காரு. நீங்கள என்னத்தை பார்த்துட்ருக்கு அப்படின்னே சுகா வந்து பேசவே இல்லை, அவங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள எத்தனை தடவை பார்த்தாலும் அப்படியே தான் பார்ப்பேன் நீ அப்படின்னே சுகா வந்து தலையை மட்டும் நோட் பண்ணுறாரு. ஆமான்ட்டு நீங்கள் வந்து திருந்த மாட்டேன்ட்டு நீங்கள் பாடு கேஷுவலாக சுகா முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கீங்க. சுகாவுக்கு கண்கொள்ளா காட்சி கொடுத்து வச்சோண்ட சுகா நீன்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள் வந்து போதும் ரொம்ப பார்க்காத அப்படின்னோடனே சுகா வந்து கால் காமி அப்படின்றாரு. நீங்களும் வந்து கால் காமிங்க. சுகா பொறுமையாக மருந்து போட்டு விட்றாங்க. வலிக்குது சுகா அப்படின்னோடனே அது நிறைய கொஞ்சம் ஆழமாக வெட்டி விட்ருக்கு. சுகா வந்து கொஞ்சமாவது பொறுப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு திட்டுறாரு. நீங்களும் பர்த்டே எனக்கும் திட்டுவியா அப்படின்னே சரி திட்டலை அப்படிமா சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்களை மருந்தெல்லாம் போட்டு விட்டு மறுபடியும் தூக்குறாரு. நீங்களே என்ன கால் வலிக்குது நல்லா உடனே சரின்ற மாதிரி உங்களை வந்து கூப்பிட்டு வர்றாரு. கீழே கூப்பிட்டு வந்தால் கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோரும் அப்பா சமாதானம் ஆகிட்டு அலைவன்ற மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு கேக்லாம் வெட்டி எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் உங்களுக்கு கிஃப்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அப்படின்றீங்க. சங்குக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் தூக்கிட்டு வராங்க. நீங்கள்ல என்னது இது டப்பா அப்படின்னோடனே ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னோடனே நீங்கள் வந்து இப்போவே வானே ஓப்பன் பண்ண அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்னென்னா சுகா நீங்கள் அப்புறம் குட்டி ஒரு பேபி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு என்ன யார் அந்த பாப்பா அப்படின்னோடனே நானே வந்து பெயிண்ட் பண்ணதை, அதாவது நீ யோங்கிக்கு ஒரு பேபி போந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை ட்ரா பண்ணேன் எப்படி இருக்குது அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. அங்கே தான் இப்போ பக்கத்தில் சுக்கா அப்படின்றாரு. நீங்கள் அதில் ஹக் பண்ணால் தப்பாடா நான் போதும் விடு அப்படின்றாரு. ஜங்குக்கு பார்த்து நீங்கள் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு இப்போ எல்லாம் கிஃப்ட்லாம் கொடுத்துட்றாங்க. டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் எல்லா கிஃப்ட்டையும் எடுத்துகிட்டு சுகா கூட காரில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து யோங்கி பார்த்துட்டு ஆமாம் எல்லோரும் எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க, நீ மட்டும் எனக்கு கொடுக்கவே இல்லைன்ற மாதிரி நீங்கள் சுகாவை திரும்பிட்டு வந்து கேட்குறீங்க. இப்போ யோங்கி வந்து வா உனக்கு வீட்டில் தரேன் அப்படின்னோடனே நீங்களும் வந்து என்ன கிஃப்ட்டு தருவான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வரீங்க. இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. நீங்கள் வீட்டுக்கு வந்தால் சுகா பின்னாடி போய்ட்டு என் கிஃப்ட் என்னன்ற மாதிரியே போயிட்டுருக்கீங்க. சுகா வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ரூமுக்கு வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து மறுபடியும் ரூமான்ற மாதிரியே சோம்பேறியே சொல்கிறீங்க. வாடி சோம்பேறி அப்படின்ற மாதிரி எங்களை சுகா அப்படின்றீங்க. சரி பொண்டாட்டி வாடி அப்படின்னே போனால் அதில் ஃபுல்லாக உங்கள் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அப்படியே ஷாக்லேயே பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு ரூம் ஃபுல்லாக பார்க்குறீங்க. அந்த ரூம் இதுவரையும் சுகா வந்து பர்சனல் அந்த மாதிரி ஒரு ரூம் வச்சுருப்பாரு. பட் நீங்கள் அதுக்குள்ளே போக மாட்டீங்க. இந்த ரூம் பார்த்துட்டு எனக்கு தெரியாமல் எப்படின்ற மாதிரியே பார்க்குறீங்க. ஃபுல்லாக உங்கள் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எடுத்த செல்ஃபீஸு, உங்கள் ஃபோட்டோஸு, சுகா கூட எடுத்த ஃபோட்டோஸு நீங்கள்லாம் பார்த்துட்ருக்க இவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இவங்க எப்படி இருக்குன்னொன்னே நிறைய ஃபோட்டோஸ் அது நீங்கள் எடுக்காத ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் பண்ண சேட்டை, நீங்கள் சுகா வந்து கிஸ் பண்ண ஃபோட்டோஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி அப்படின்னோடனே சுகா வந்து அதுதான் யோங்கின்ற மாதிரி சொல்லணுன்னே நீங்கள் சுகாவை பார்த்துட்டு எனக்கு இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி சொல்கிறீங்க. சுகா உங்கள் ஃபேஸே பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ கிட்டே போயிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ எப்படி எடுத்த நீ அப்படின்னே நீப்பா சுகா இல்லை ஆக்சுவலி இந்த ஃபோட்டோ நான் எடுக்கல, இது ஜங்குக்கு எடுத்தான் அப்படின்னே அப்படியா அப்படின்னே நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோ என்ன ஃபோட்டோனா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு தீம் பார்க்கில் சுகாவை மீட் பண்ணியிருப்பீங்க.
அப்போ என்ன இருக்கும், சுகாவும் நீங்களும் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூலில் விழுந்திருப்பீங்க. அப்போ தான் வந்து சுகா வந்து உங்களை வந்து என்ன பண்ணுறப்பார், ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாரு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சுகாவை வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் ரொம்ப அந்த தண்ணியில் இருக்கிற ஃபோட்டோ தான் அது. நீங்கள் பார்த்துட்டு ஹே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கே சுகா அந்த மாதிரி சொல்லணுன்னே, சுகா வந்து இல்லை நீ தான் அழகாக இருக்க அப்படின்னோடனே சொல்கிறாரு. சுகா வந்து இந்த ஃபோட்டோவை பாரு அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஹே அப்படின்னோடனே பார்க்குறீங்க. ஏன்னா வந்து சுகாவோட சின்ன வயசு ஃபோட்டோ, உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோ ரெண்டுமே சேர்த்து ஒரு ஃப்ரேம் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு இது எல்லா ஃபோட்டோஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. சுகா கூட எடுத்த ஃபஸ்ட்டு செல்ஃபி எல்லாமே இருக்குது. நிறைய செல்ஃபி ஃபோட்டோஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஐயோ தேங்க்யூ ஸோ மச் சுகா, நான் இதுக்கு உனக்கு என்ன பண்ண போகிறேன்னே தெரியலன்னொடனே சுகா வந்து என்ன பண்ண போறியான்ற மாதிரி உங்களை பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்கள் வந்து என்ன அப்படின்னே இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருக்கேன், இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன், இது புருஷனுக்கு எதுவும் இல்லையான்ற மாதிரி கேட்க, நீங்கள் வந்து சாருக்கு என்ன வேணும் அப்படின்னே என்னென்னமோ வேணும் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. நீங்கள் வந்து திருட்டு போன என்ன வேலை பார்க்குற அப்படின்னே என்ன சுகா சொல்கிறாரு, இந்த ரூமில் நம்ம மெமரிஸோட ஒரு மேக்கோட் செம்மையாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேடா நம்ம இது ஒன்று சொல்லிட்டு முடிச்சிக்கலாம். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு வெரி சாரி, பிகாஸ் நான் இது வெளியே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மச்சான் உனக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன். கமெண்ட் சொல்லி எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ஒன் மோர் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி மை ஜின்னி, மை நேம் சின் பார்ட்னர். ஐ லவ் யூ லாட்ஸ். பாய். சராங்கேடா எல்லாருக்கும்.